சபரி வந்து ஏற்கனவே நாமினேஷன் அப்போ பிக் பாஸை வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பிக் பாஸ் வந்து கூப்பிடுறாங்க. உள்ளே போகிறாங்க. போயிட்டு சபரி வந்து என்னால் முடியல பிக் பாஸ், நான் என்ன பண்ணாலும் ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு வாரம் எனக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. நான் என்ன பண்ணாலும் நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நானும் பொறுத்து பார்த்தேன். ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ பிக் பாஸ் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாரு. நீங்களா இதுக்கு ஃபேக்குன்னு முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் வந்து உங்கள் மனசாட்சிக்கு தப்பு பண்ணீங்கன்னா அதை திருத்த ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் பண்ணது கரெக்டுன்னு தெரிஞ்சதுன்னா அதை அப்படியே மக்கள்கிட்ட விட்டுருங்க. மக்கள் பார்த்துப்பாங்க. அப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் எவ்வளோ நாள் இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களை ஃபேக்குன்னு சொல்கிற ஆட்களும் கூட இருக்க தான் செய்வாங்க. ஸோ அது மேக்ஸிமம் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் நீங்களாவே மக்களும் இப்படி தான் நினைப்பாங்கன்னு டிசைட் பண்ணாதீங்க. மக்கள் வந்து ஒரு வேளை வேறு பெர்ஸ்பெக்டிவ் கூட வச்சுருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ரொம்ப வருத்தப்படாதீங்கன்னு சொல்லி பிக் பாஸ் அவரோட ஸ்டைலில் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாரு. உடனே சபரியும் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படி நார்மல் ஆகிடுறாரு. அவர் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அது இன்னும் பெருசாக ப்ளோ அப் ஆகுங்கிற மாதிரி ஒரு ஃபியர் அண்ட் ஒரு வருத்தம் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதனால தான் அவர் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கார். அண்ட் அதுக்கு மேலே எல்லோரும் சொல்லவும் அவர் ரொம்பவே டவுன் ஆகிட்டார். இந்த வீட்டில் என்னை பொறுத்தளவில் கேப்டன் ஆகிறதுக்கு கேப்டன் ஆகாமலே இருக்கலாம். ஏன்னா கேப்டன் ஆனோன்னா நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கி புஷ் பண்ணி விட்டு அதை வந்து ஒன்றும் இல்லாத மாதிரி ஒரு பெரிய இதுக்கு ஆக்கி விட்டுருவாங்க. இது வரைக்கும் எந்த சீசன்லேயும் அந்த மாதிரி இருந்தது கிடையாது. ஒருத்தர் கேப்டன் ஆனால் அவங்க ஜாலியாக இருப்பாங்க. ஏதாச்சும் மணி வச்சு அடிங்க, இல்லைன்னா கத்தி எடுத்து குத்துங்க, அந்த மாதிரி சம்திங் மேனிக்யூன் வச்சு கத்தியை குத்துங்க, அந்த மாதிரி ஏதாவது வச்சாங்கன்னா மட்டும்தான் எல்லோரும் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவாங்க. மற்றபடி யாருமே வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த சீசனில் வந்து கேப்டன் ஆகிறதுக்கு என்ன கேட்டால் சும்மாவே இருக்கலாம்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.